உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்லவா? எப்போதுமே சோகமாக இருக்கேன் ப்ரோ, ஏதோ ஒரு நினச்சி வருத்தப்படுறேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் இந்த ஒரு வே ஆஃப் அப்ரோச் இந்த கதையிலேருந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஓகே, இப்படி போயிட்டா ஈஸியாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இது. 2 பேருமே சேம் சுச்சுவேஷனில் ஒரு கதையில் கொண்டு போகிறேன். அந்த 2 பேருமே நீங்கள் கவனிங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி போகிறாரு, இன்னொருத்தர் வேறு மாதிரி போகிறாரு. 2க்கு நடுவில் என்ன வித்தியாசங்கிறது எண்டாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எந்த குடும்பத்தில் பிறக்க போகிறோங்கிறது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ஏதோ ஒரு குடும்பத்தில் நம்ம பிறக்க போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக தெரியும். அதே மாதிரி 2 பேரும் ஒரே மாதிரி ஒரு வருமானம் இருக்கிற, ஒரே மாதிரி அப்பா அம்மா இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாங்க. ஐ மீன் அண்ணன் தம்பி 2 பேருமே ஒன்றா பிறந்த இரட்டையர்கள்னு வச்சுக்கலாமே. அப்போ 2 பேருக்கும் ஒரே அப்பா அம்மா தான், 2 பேருக்கும் ஒரே மாதிரி குடும்பம் தான், 2 பேருக்குமே எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 பேரும் ஒன்றா தான் ஸ்கூலுக்கு போவாங்க, படித்தது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த 2 பேரில் ஒருத்தர் இருக்கார்ல, ஒருத்தர் ரொம்ப லோவாக போயிட்டார், ஒருத்தர் மேலே வந்துட்டார். என்னது, 2 பேரும் ஒரே மாதிரி தான் எல்லா வாய்ப்பும் கொடுக்கப்படுது. 2 பேரும் ஒரே கிளாஸில் தான் படித்தாங்க, ஒரே காலேஜ், ஒன்றா கிட்டத்தட்ட வேலைக்கு போனாங்க. அதுக்கப்புறம் 2 பேரோட பாதை மாறுது. 2 பேருக்கு நடுவில் என்னதான்டா வித்தியாசம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. இந்த 2 பேருக்கு நடுவில் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வித்தியாசம். அதாவது 2 பேரோட அப்பாவும் ஒரே அப்பா தான். அவர் சரக்கு போடுவார். சரக்கு போட்டு குடும்பத்தை சரியாக பார்த்துக்கல. இது நிதர்சனமான உண்மை. ஒரு பையன் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, என்னோட அப்பா மட்டும் சரியாக இருந்திருந்தா நான் எங்கே விருப்பம் தெரியுமா அப்படின்னு சொல்லி தான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவரோட அப்பா தான் காரணம் அப்படிங்கிறத அவர் ப்ளேம் பண்ணுறாப்புல. இன்னொன்று பையன் என்ன சொல்கிறாப்புல, அப்பா சரியில்லை, நான் தான் குடும்பத்தை பார்க்கணும், அக்செப்டன்ஸ், நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், என்னுடைய அப்பா சரியில்லை அப்படிங்கிற விஷயத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்போது ஒரு 9வது 10வதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு போக ஆரம்பிச்சு. வேலைக்கு போய் குடும்பத்தை லைட்டாக அம்மாவுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணமோ அத்தனை சப்போர்ட் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் 2 பேரும் இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷனே, எங்கள் அப்பா எப்படி இருக்கான், வீட்டிலே சரியான வசதிகள் இல்லை படிக்கிறதுக்கு, டியூஷன்லாம் போனேன்னா நான் நல்லா படிப்பேன், டியூஷனுக்குலாம் வாய்ப்பு அமையலை, என்ன பண்ணுறது, என்னால் இவ்வளோ தான் மார்க் வாங்க முடியும்னு சொல்லி இவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாததுக்கு தன்னோட குடும்ப வறுமையை காரணமாக சொன்னார். இந்த பையன் என்ன சொன்னாப்புலனா, ஆமாம் எங்கள் அப்பா குடிகாரன் வேறு, ஆல்ரெடி நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த படிப்பு மட்டும்தான், படித்து எங்கேயாவது பொழைச்சிக்கிறத தாண்டி எனக்கு எந்த வழியும் கிடையாது, ஸோ நல்லா படிக்கிறது மட்டும்தான் என் நிலைமையை அடுத்த கட்டம் கொண்டு போகும். ஆமாம் என்னுடைய நிலைமை மோசமாக இருக்குது, என்னுடைய குடும்பத்தில் வருமானம் இல்லை, 2வது பாயிண்ட்டே இவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, நல்லா படிக்கிறாரு. நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கினோன்னே 2 பேரோட லைஃப்பும் வேற மாதிரி மாறிடுச்சு. இந்த இன்னொருத்தர் இருக்கார்ல, அவர் இவரை பார்த்து என்ன சொன்னார்னா, என் கூட தான் இருந்தான், திடீர்னு அதிர்ஷ்டம் அதிர்ச்சிச்சு, அவருக்கு லக்கு வந்துருச்சு, ஏதோ கம்பெனிலேருந்துலாம் அவனை கூப்பிட்றாங்க, வேலைக்கு போயிட்டான், இன்றைக்கி என்னை கண்டுக்க மாட்டான், தம்பியாக இருக்கிற என்னை வளர்த்து விட மாட்டான், அண்ணங்காரன் தான் அவன், என்னை வளர்த்து விட மாட்டான் அப்படின்னு சொல்லி இந்த தம்பி வருத்தப்படுறாப்புல. அதற்கு அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு எனக்கும் ஒரே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தாண்டா வழங்கப்பட்டுச்சு, நான் எல்லா சுச்சுவேஷனுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், ஆமாம் எனக்கு சரியில்லை அப்படிங்கிறப்போ என்னோட கவலை, என்னுடைய கோபம், என்னுடைய ஆதங்கம் அத்தனையும் காணாம போயிருச்சு. அப்பா மூச்சு அப்படி உள்ள இழுத்து எஸ் அக்செப்டட் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா உங்கள் கவலை அது என்னவா வேணா இருக்கலாம். நீங்கள் லேட்டாக போயிருப்பீங்க, உங்கள் பாஸ் உங்களை திட்ட போகிறாருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த ஆஃபீஸ் போகும்போது அந்த முள்ளை பார்த்துக்கிட்டு ரோட்டில் பல பேர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு ஐயோ செத்தம்டா அன்னைக்கு அப்படின்னு நம்ம ஒரு மாய் போகிறோம்ல, அந்த பாஸை பார்க்கும்போது அவர் திட்ட போகிறாரு, திட்டு வாங்கிட்டு 2 நிமிஷத்தில் வெளியே வரப்போகிறோம். ஆனால் அந்த 20-25 நிமிஷம் நம்ம மைண்டில் ஓடுற சிந்தனை இருக்குல்ல, ரொம்ப சிம்பிளுங்க. ஓரமாக ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டி, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சுல, ஓரமாக ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டி, ஆமாம் நம்ம லேட்டு, நம்மளை கண்டிப்பாக திட்ட போகிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, திட்டு வாங்கிப்போம், இனிமேல் லேட் ஆகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி மூச்சை உள்ள எழுத்து அக்செப்ட் பண்ணிங்க, சரியாயிடும். நீங்கள் எங்கே வேணால் எந்த சுச்சுவேஷன் வேணால் உங்களுக்குமான போராட்டம் எங்கே தெரியுமா நடக்கும், அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான். இவன் ஒன்று சொல்லுவான், ஆமாம் நீ சரியில்லைங்கிறது உள்ளேருந்து ஒரு குரல் வரும், இல்லை நான் கரெக்டாக இருக்கேங்க அப்படின்னு சொல்லி இன்னொன்று குரல் உள்ளேருந்து வரும். 2 குரலும் உள்ளேருந்து வரும்போது என்ன காரணம்னே தெரியாது, சோகமாக இருப்போம். ஸோ அந்த மொதல் பையனுக்கும் 2வது பையனுக்கும் நடுவில் இந்த ஒரே வேறுபாடு அக்செப்டன்ஸ் மட்டும்தான். நீங்களும் உங்கள் லைஃப்பில் எந்த சுச்சுவேஷன் எப்படி வேணால் எங்கே வேணால் இருங்க, தினசரி ஆமாம் என்னை அசிங்கப்படுத்திட்டானாலும் அக்செப்ட் பண்ணிங்க, ஆமாம் அவன் என்னை அசிங்கப்படுத்த போகிறான், அது எனக்கு நல்லா தெரியும், நான் அங்கே போய் அந்த வேலையை பார்த்ததுனால 10 பேர் அவன் அசிங்கப்படுத்தினால உங்களை திட்டாலும் ஆமாம் நான் அசிங்கப்பட்டேங்க, அக்செப்டன்ஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. பொய் சொல்லி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டிங்கன்னா, பொய் சொல்லி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம், கேவலமாக போயிடுச்சு, ஆமாம் மாட்டிக்கிட்டோம், அக்செப்டன்ஸ். எல்லா இடத்துலையுமே அந்த மெடிக்கலில் வாங்குகிற மாத்திரை மாதிரி அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற அந்த மாத்திரையை வாங்கிக்கங்க. இப்போ இந்த வீடியோ போடுறேங்க,
இந்த வீடியோ வந்து ஒரு 10 பேர் கூட பார்க்கலன்னு வைங்களேன் ஒரு பேச்சுக்கு. ஆமாங்க, இந்த வீடியோவை 10 பேர் கூட பார்க்கல, அக்செப்டன்ஸ். இந்த பாயிண்டில் நான் தெளிவாக இருப்பேன். அடுத்த வீடியோவுக்கு என்ன வேலையோ அதை நான் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். இந்த வீடியோ 10 பேர் பார்க்காத, அதாவது 10 பேருக்கு மேலே பார்க்காத அத்தனை தமிழ்நாட்டு மக்களையும் நான் உட்காந்து திட்டிக்கிட்டு இருக்க முடியாது. நான் அந்த மாதிரி தான் வீடியோ போடணும். 10 பேர் பார்த்துருக்காங்களா, சந்தோஷம். 10 பேரை தாண்டி பார்க்குற மாதிரி நான் தான் வேலை செய்யணுமே தவிர மக்களை குறை சொல்லக்கூடாது. அக்செப்டன்ஸ் எங்கே வருதோ அங்கே இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிக்கும். அக்செப்டன்ஸ் வராத இடத்துல தேவையில்லாத பல பழக்கங்கள், தேவையில்லாத விஷயங்கள், அதாவது நான் நல்லவன் இந்த உலகம் தான் கெட்டதுங்கிறப்ப தாண்டி இந்த உலகம் கெட்டதாகவே இருக்குங்க, அதை கூட அக்செப்ட் பண்ணிங்க. இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி சர்வே பண்ண போகிறீங்கிற இந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் நோக்கி தெளிவாக நகர்ந்து போங்க. இது உங்கள் வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போகும். இன்னைக்கு காலைல ஏதோ ஒன்று உங்கள் ஃபேமிலியில் நடந்திருக்கும். அதாவது உங்கள் அப்பா வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருப்பார், இல்லை அம்மா ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒன்று உங்களுக்கு டென்ஷன் ஆகும், இரிட்டேட் ஆகும். ஆமாம், அவர் பண்ணது எனக்கு இரிட்டேட் ஆயிடுச்சு, அக்செப்டன்ஸ். இப்போ என்ன பண்ணலாம்? அவர்கிட்ட பேசினா அவர் இதை பண்ண மாட்டாரா, கத்துனா பண்ண மாட்டாரா, இல்லை எந்த ஆயுதத்தை பயன்படுத்தினா இது நடக்காமல் இருக்கும், அந்த ஆயுதத்தை பயன்படுத்துங்க. முதல்ல உள்ள அக்செப்டன்ஸ் பண்ணால் வெளியே ரியாக்ஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லை அப்பாட்ட கூப்பிட்டு பேசினாவே அப்பா அதை பண்ண மாட்டார், இல்லை அப்பா கத்துனா தான் அதை பண்ண மாட்டானா கத்திடலாம். ஏன்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியல, கத்திடலாம். நம்ம அக்செப்டன்ஸ் சரியாக இருக்கா, அப்போ ஆக்ஷன்ஸில் நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ணலாம். அக்செப்டே பண்ணலன்னா எந்த ஆயுதத்தை எங்கே பயன்படுத்தணுங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்போம். ரியாக்ட்னா என்ன? உடனடியாக பண்ணுறது. ரெஸ்பான்ஸ்னால் அப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இந்த இடத்துக்கு இதை பண்ணால் சரியாக இருக்குங்கிற ஒரு கால்குலேட்டரான ஒரு விஷயத்தெல்லாம் வச்சு பண்ணுறது ரெஸ்பான்ஸு. ரியாக்ட்னா எனக்கு கத்ததாங்க தெரியும் அப்படின்னு கத்திடுறது. இல்லைங்க, இதுக்கு நம்ம இப்படி பண்ணால் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னா அதை பண்ணுறது ரெஸ்பான்ஸ். ஸோ ரெண்டில் ஏதோ ஒரு பக்கம் வந்துடுவோம். அதற்கு அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற மனநிலைக்கு முதல்ல வந்துடுங்க. ஸோ இது மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஜெயிச்சவங்க தோற்றவங்க 2 பேருக்கு நடுவில் இந்த ஒரு விஷயமும் பிரதானமாக இருக்கும். அவங்க சூழலை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. இங்கே நம்ம அந்த சூழலே அக்செப்ட் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிற தாட் ப்ராசஸ்லாம் நமக்கு எங்கே வரும்? மேலும் 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 அந்த சூழல் மோசமாகிட்டே போகும். எங்கே வேணால், எந்த நிலைமையில் வேணால், என்ன கஷ்டம் வேணால் உங்கள் பாக்கெட்டை திறந்து பார்க்குறீங்க, காசு இல்லை, மாத கடைசியாக காசு இல்லைனா ஆமாம் காசு இல்லை, நான் சரியாக சம்பாதிக்கலை, சரியாக சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை நான் பண்ண ஆரம்பிக்கணும், மாத கடைசியானா காசே இருக்க மாட்டேது அப்படி சொல்கிறதுனால காசு வரப்போகிறதில்ல. ஸோ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி அந்த சுச்சுவேஷனை மாற்றினா மட்டும்தான் உங்களுக்கு காசு வரும். காசு சுற்றிக்கிட்டே இருக்கும். உங்கள்கிட்ட வரணும்னா நீங்கள் தான் எதாவது பண்ணணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மனநலம் சம்மந்தப்பட்ட ஒரு மருந்துனா அது அக்செப்டன்ஸ் மட்டுமே. வலுவாக அந்த வீடியோவில் நான் பதிவு செஞ்சுருப்பேங்கிறது என்னோட பெரிய நம்பிக்கை. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வாழ்க்கைங்கிற ஒன்று இருக்குல்ல, புரியலைல்ல, அதை புரிஞ்சுக்க தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட காணொலிகள் இந்த சேனலில் வந்துக்கிட்டு இருக்கு. தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.